ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இபுக் டைப்பிங் ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வீடியோவாக இருக்க போகுது. எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு வீடியோ. இபுக் டைப்பிங் ஜாப்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான பேசிவ் இன்கம்மை பற்றி சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவில். அதுவுமே ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வேலை வந்து பண்ணிட்டா போதும், அடுத்தடுத்த மந்த் அடுத்தடுத்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவில் இந்த இபுக் டைப்பிங் ஜாப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ இந்த இபுக் டைப்பிங்கை பற்றின ப்ரீஃபாக வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இது மூலியமா இபுக் டைப்பிங் மூலியமா கிட்டத்தட்ட ஒரு 40,000 50,000 60,000 மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். அது வந்து நீங்கள் பண்ணுற உங்களுடைய எஃபோர்ட்டை பொறுத்து இருக்குது. இது வந்து இவ்வளோ தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியுங்கிற மாதிரி ஃபிக்ஸ்டாக வந்து சொல்லிட முடியாது. இபுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ஜாப் இருக்குது. ஒருத்தவங்க இபுக் வந்து கொடுத்துருவாங்க. அதை நம்ம டைப் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பேஜுக்கு இவ்வளோ, ஒரு பேஜுக்கு ஒரு ரூ. 30 40 கொடுப்பாங்க. இது வந்து ஒருத்தவங்க சொல்லக்கூடிய வேலையை நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்னு சொல்லுவாங்க. நம்ம யாருக்கிட்டையும் வேலை பார்க்காம நம்ம தான் முதலாளி, நம்ம தான் தொழிலாளி, எல்லாருமே நம்ம தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து இபுக் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் சேல் பண்ணுறது மூலியமா எக்கச்சக்கமான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இபுக் செல்லிங் நிறைய பேருக்கு இந்த இடத்துல கொஸ்டின் வரலாம். அதாவது இபுக் வந்து செல்லிங் ஓகே, பட் வந்து என்னால் இபுக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத முடியாது, எனக்கு ஓனாலாம் கண்டென்ட்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆன்சரும் இருக்குது. ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரிய வரும். நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 599 மதிப்புள்ள ஒரு இபுக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். அதுக்கான லிங்க் வீடியோக்கு கீழே இருக்குது. அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அமௌண்ட்டு பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஃப்ரீ தான், முழுக்க முழுக்க ரூ. 599 வரும் இதுக்கான அமௌண்ட்டு. இது வந்து வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. இது வந்து யூடியூப் சேனல் இன்கம் சொல்லுவாங்க. அதாவது யூடியூப் மூலிமா எப்படி வந்து இன்கம் பார்க்குறது, யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறது, வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறது, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், எல்லாமே இந்த கைடன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து இருக்கும். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 140 பேஜ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அதாவது இன்ட்ரோடக்ஷன்லேருந்து அபவுட் யூடியூப்னா என்ன, அது டெக்னிக்கல் இஷ்யூ வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மானிட்டேஷன் என்னபிள் பண்ணி இன்கம் எடுக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக அந்த இடத்துல உங்களுக்கு இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கலாம், நான் வந்து யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், நான் எதுக்கு இதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதாவது இந்த புக்கை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமேசானில் சேல் பண்ண போகிறோம். இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க எழுதுனது, அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து வாங்கியாச்சு. அப்படிங்கிற போது இந்த புக்குக்கு வந்து நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்னு சொல்லலாம், சொந்தக்காரராக இருக்கலாம். அப்படிங்கிற போது இந்த புக்கை நம்ம வந்து அமேசான் கிண்டிலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ண போகிறோம். லைவாக உங்களுக்கு வந்து டெமோட காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரிய வரும். தயவுசெய்து யாரும் ஸ்கிப் பண்ணிவிட்டு, அந்த ஸ்கிப் பண்ண இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து நிறையா உங்களுக்கு ரைஸ் ஆகுது. அந்த கொஸ்டின் தான் நீங்கள் கமெண்ட்டில் கேட்குறீங்க. தயவுசெய்து இந்த வீடியோவை 1 or 2 டைம்ஸ் நல்லா பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு டேரெக்டாக நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து கேட்கலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸு. இந்த புக்கை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் புக்கை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த புக்கை பற்றின டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும். ஒரு 4 பேஜாவது தயவுசெய்து ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரீயாக வந்து கொடுக்குறதுனால அதோட வேல்யூ வந்து யாருக்கும் தெரியாது. இந்த புக்கை நம்ம வந்து காசுக்கு வந்து விற்க போகிறோம். ஸோ இந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் எந்த கண்ட்ரியில் இருந்து வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணும்போது அமேசான் கம்பெனிக்காரவங்க அமௌண்ட் பே பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வந்து கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது, எப்படி ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி அமேசான் கண்டென்ட்டில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்க போகுது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி வாங்க, எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது, ஐடி எப்படி ஃபஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே நண்பா, இதுதான் அமேசானோட கிண்டில் வெப்சைட்டு. இதை தான் நம்ம வந்து இபுக்கை வந்து செல் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்கான லிங்க்கும் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வெப்சைட்டுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டை பற்றின நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மற்றபடி யாராவது உங்களுக்கு கேட்குறாங்க, இது என்ன பண்ணுறீங்க, இது மூலியமாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும்.
ஜஸ்ட்டு இந்த வெப்சைட் அப்படியே கீழ வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு, இது வந்து எப்படிலாம் வந்து பேமெண்ட் குடுக்குறாங்க, எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ணணுங்கிற மாரி இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ல வந்து நீங்க வந்து ரீட் பண்ணிக்கோங்க. எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேல வாங்க. மேல வந்து இந்த இடத்துல சைன் அப்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அத வந்து கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ்க்கு கூட்டு போகும். உங்களுடைய அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு. நீங்க சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி Amazon ஆல்ரெடி உங்களுக்கு அக்கவுண்ட் இருக்கு. நான் வந்து Amazonல ஏதாவது மொபைல் வாங்கியிருந்தேன். நான் வந்து ஏதாவது ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து சைன் இன் பண்ணி, உங்களுடைய ஓல்டு Amazon அக்கவுண்ட்ட வச்சு நீங்க இந்த இடத்துல லாகின் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா. சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது Kindle டைரக்ட் பப்ளிஷிங் சொல்லிட்டு குடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கிரியேட் அக்கவுண்ட் அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து உங்களுடைய பேர். உங்களுடைய பேர போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கரண்ட்டா உங்களுடைய மொபைல்ல வந்து எந்த இமெயில் ஐடி லாகின் பண்ணியிருக்கீங்களோ, அந்த இமெயில் அட்ரஸ் குடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கோங்க. மஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 6 கேரக்டர்ல இருக்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்லயும், லாஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ்லயும் இருக்கணும். இடையில ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல கிரியேட் யுவர் கேடிபி அக்கவுண்ட் சொல்லிட்டு குடுத்துருப்பாங்க. இத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய இந்த இடத்துல குடுத்தீங்க பார்த்தீங்களா மெயில் ஐடி, அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அந்த லிங்க்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ ஆல்ரெடி என்கிட்ட வந்து அக்கவுண்ட் இருக்கு இந்த வெப்சைட்டுக்கு. இந்த Amazon Kindleக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால சைன் அப் நவ்ங்கிறத வந்து நான் வந்து குடுத்துக்கிறேன். சாரி சைன் இன் நவ்ங்கிறத. ஓகே நண்பா. உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் குடுத்து நீங்க வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்து டாஷ்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில தான் நம்ம வந்து புக்க வந்து பார்த்தீங்கன்னா, புக் வந்து நம்மட்ட இருக்கக்கூடிய ஓன் புக்க வந்து இந்த இடத்துல சப்மிட் பண்ணி நம்ம வந்து இன்கம் பார்க்க போறோம். திரும்பவும் சொல்றேன். இது வந்து ஆக்டிவ் இன்கம் கிடையாது. இது வந்து பேசிவ் இன்கம். ஒரு தடக்க உங்களுடைய புக்க அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த புக்க கிட்டத்தட்ட குறைஞ்சது 1000 பேர் வாங்கலாம், 500 பேர் வாங்கலாம். இதுக்கான அமௌண்ட்ட வந்து நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. ரெகுலரா அந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்கிறது எவ்வளவா இருக்கோ, அத விட ஒரு கொஞ்சம் கம்மியா வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சேல் பண்ணலாம். அதுக்கான ஒரு புக்க அவங்க வந்து ஆர்டர் போட்டாங்கனாலும், அதுக்கு ஏத்த மாரியான இன்கம் நம்மளுக்கு வந்து Amazon கம்பெனிக்காரங்க நம்மளுக்கு வந்து குடுத்துருவாங்க. ஸோ, ஒரு நம்பகமான ஜாப்ப எடுத்து பண்ணணும். ஆன்லைன்ல எவ்வளவோ ஜாப் வந்து நான் தேடிட்டேன். எனக்கு கிடைக்கல. எனக்கு சூட்டே ஆகல. அப்படின்னு நினைச்சு இந்த வீடியோ பார்க்குறவங்களும் இருக்கலாம். இல்ல ஆல்ரெடி நான் வந்து நான் ஆல்ரெடி ஆன்லைன் மூலியமா ஜாப் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு அடிஷனலா இன்கம் வேணும். இன்னமும் எனக்கு இன்கம் பத்தல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இத வந்து எடுத்து பண்ணலாம். இது வந்து பேசிவ் இன்கம். கடைசி வரைக்கும் நம்ம லைஃப் லாங்கும் வந்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இன்கம் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து இந்த இடத்துல யுவர் அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் நாட் இன்கம்ப்ளீட்டட்ன்னு இருக்கு. அதாவது உங்களுடைய ஐடிய ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். உங்களுடைய நேமு, உங்க மொபைல் நம்பர், உங்க இமெயில் ஐடி எல்லாமே குடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டோர் மாரி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த இடத்துல அப்டேட் பண்ண போறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, புக்குன்னு சொல்லிட்டு ப்ளஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. இத வந்து கிளிக் பண்ணுங்க. புக்க பத்தின டீட்டெயில்ஸ் வந்து இங்க குடுக்கணும். அதாவது Kindle புக் டீட்டெயில்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு. நம்மளோட புக் வந்து தமிழா, இங்கிலீஷா என்ன லாங்குவேஜ்ங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி இங்கிலீஷ் வந்து டார்கெட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இந்தியால இருக்கிறவங்க மோஸ்ட்லி ஆன்லைன்ல புக் வாங்கி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனா ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கையிலலாம் புக் உட்காந்து படிச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, புக்லாம் படிப்பாங்க. அந்த மாரி இருக்கிறவங்க அவங்க. நம்ம மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டைம ரொம்ப வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாரையும் தப்பா சொல்ல விரும்பல. மோஸ்ட்லி இந்தியால இருக்கக்கூடியவங்க புக்லாம் வாங்கி அந்த அளவுக்கு படிக்க மாட்டாங்க. படிக்கிற ஆளு இருக்காங்க. ஸோ, நீங்க வந்து இங்கிலீஷே வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் புக்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புக்கோட டைட்டில் இந்த இடத்துல நீங்க என்ன டைட்டில் குடுக்க போறீங்களோ, அத வந்து குடுங்க. ஸோ, நம்ம இன்னைக்கு வந்து யூடியூப் சேனல் இன்கம்ம பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்க போறோம். ஸோ, இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூப் சேனல் புக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த Amazon Kindleல வந்து பப்ளிஷ் பண்ணல. ஏன் வந்து பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் டெமோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்லிருவேன். அதுக்கப்புறம் இத வீடியோ பார்த்து நீங்க வந்து அந்த புக்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சேல் பண்ணிக்கலாம். அந்த புக்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ தான். எந்த ஒரு காப்பி ரைட்டுமே கிடையாது. நீங்க அந்த புக்க உங்களுக்கு பிடிச்ச ஏத்தமான அமௌண்ட்ட நீங்க வந்து வச்சு, அந்த புக்க வந்து சேல் பண்ணிக்கலாம். ஸோ, நான் வந்து சேல் பண்ண விரும்பல. சரி நம்ம சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா பண்ணிக்கிறட்டும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புக்குக்கான டவுன்லோட் லிங்க் வீடியோக்கு கீழ இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நீங்க உங்களுடைய மொபைல்ல வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியா. அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்க்கான அட்ரஸ் எல்லாமே குடுத்துருக்கேன். அதையும் நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இன்கம் வந்து இதுல வந்து இருக்குது. நம்பி ஒர்க் பண்ணுங்க. ஓகே. அதுக்கப்புறம் புக்கோட டைட்டில் வந்து குடுத்துக்கோங்க. என்ன புக்கோ அத குடுத்து முடிச்சதுக்கப்புறம் சப்டைட்டில் அந்த புக்க பத்தின இன்ஃபர்மேஷன் மேலும் நெறைய இருக்கு அப்படின்னா, அத வந்து சப்டைட்டில் குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சீரிஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எது ரிலேட்டட் இருந்தோ அத வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எடிட்டேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு இருந்தா போடுங்க. இல்லைன்னா வேண்டாம்.
அதுவும் ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்தர் இது வந்து அவங்களோட யார் வந்து புக்க வந்து இது பண்ணாங்களோ, அவங்களோட நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். இது வந்து உங்களுடைய பேர் கூட போட்டுக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்துருங்க. இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் குடுத்துருக்காங்க. இதுல அந்த புக்க பத்தின டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணியே ஆகணும். அதாவது இந்த புக்க நீங்க வந்து என்ன இருக்கு, இந்த புக்குக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது அந்த டிஸ்கிரிப்ஷன்ல தெரியணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு கஸ்டமர் வந்து அந்த புக்க வந்து கிளிக் பண்றதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் காமிக்கும். அதோட ஃபோட்டோ காமிக்கும். புக் வந்து ஃப்ரண்ட் பேஜ் எப்படி இருக்கும், அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அவங்க வந்து கிளிக் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படிங்கிறனால 400 கேரக்டர் வர்றக்கு வரைக்கும் நீங்க வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிருங்க. இல்லைனா மேனுவலா நீங்க வந்து டைப் பண்ணாலும் ஓகே தான். இந்த புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இந்த புக்க நீங்க வந்து படிக்கிறது மூலியமா நெறைய நீங்க வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம், எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற மாரி இந்த இடத்துல நீங்க வந்து டைப் பண்ணலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பப்ளிஷிங் ரைட் இந்த புக்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஓனா நீங்க வந்து தயாரிச்சீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. நீங்க அதாவது ஐ ஓன் த காப்பிரைட் அந்த புக்க வந்து நீங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மத்தவங்க யூஸ் பண்ணா காப்பிரைட் குடுத்துருவேன் அப்படிங்கிற மாரி நீங்க குடுத்தீங்கன்னா, அப்படி குடுத்துக்கோங்க. அப்படி இல்லன்னா, திஸ் இஸ் எ பப்ளிக் டொமைன் ஒர்க்குங்கிற மாரி நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. இது குடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கீவேர்ட்ஸ் குடுக்கணும். இப்ப நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, Amazonல வந்து Redmi Note 7, Redmi Note 5 அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி எடுப்பாங்க. 1+5 அப்படிங்கிறது சர்ச் பண்ணி எடுப்பாங்க. அந்த மாரி உங்களுடைய புக்குக்கு நீங்க வந்து கீவேர்ட் குடுக்கணும். அதாவது பாசிவ் இன்கம், இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாரி நீங்க வந்து இந்த இடத்துலலாம் குடுக்கணும். கஸ்டமர் வந்து சர்ச் பண்ணி Amazonனுடைய சர்ச் பார்ல போயிட்டு சர்ச் பண்றாங்க அப்படின்னா, உங்களுடைய புக் வந்து டாப்ல போய் நிக்கணும். அப்பதான் உங்களுக்கான இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கணும். இந்த புக் வந்து எது ரிலேட்டட்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செட் பண்ணிட்டு, ஏஜ் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஏஜ் அண்ட் கிரேட் ரேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க. மினிமம் அதாவது இந்த புக்க வந்து யாரெல்லாம் படிக்கலாம்? எக்ஸாம்பிளுக்கு மோஸ்ட்லி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 18 வயசு மேல அப்படிங்கிற மாரி 18 வயசு போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் வேணாலும் இருக்கலாம். நீங்க வந்து போட்டு இத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யுஎஸ் கிரேட் ரேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எத்தன ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிரேடோ, செகண்ட் கிரேடோ இந்த மாரி இருக்குது. அதுக்கு நம்ம ஏத்த மாரியான இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குடுத்துக்கலாம். அது மாரி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துக்கலாம். குடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நாட் எலிஜிபிள்ல இருக்கும். ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பப்ளிக் டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா இருக்கணும். அப்படிங்கிறனால இந்த இடத்துல கரெக்ட்டா நீங்க வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு உங்களுக்கு வந்து வந்துரணும். அதாவது கிண்டில் புக் வந்து கன்டென்ட் அத பத்தின இன்ஃபர்மேஷன் அமௌண்ட் வந்து எவ்வளோ குடுக்குறீங்க? பிரைசிங் லிஸ்ட்னா என்ன? அப்படிங்கிற மாரி இந்த இடத்துல நம்ம வந்து பண்ணி முடிச்சுட்டு, நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணிட்டீங்க. அப்படின்னா, உங்களுடைய புக்கு Amazonனுடைய Kindleல போய் சேவ் ஆயிரும். இது வந்து இன்னைக்கு பிப்ரவரி மந்த் நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, மார்ச் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, யார் ஒருத்தர் பார்க்குறாரோ அந்த புக்க வந்து வாங்குவாரு. நெறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். கண்டிப்பா இந்த புக்க வந்து வாங்குவாங்களா? வாங்குனா தான் இன்கமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் உண்ம. கண்டிப்பா புக் வாங்குனா மட்டும் தான் இந்த இடத்துல இன்கம். இல்லைன்னா கிடையாது. ஸோ, ஒவ்வொரு புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாரி நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. Amazon கம்பெனிக்காரவங்க எவ்வளோ அமௌண்ட், எவ்வளோ விக்கணுங்கிறத அவங்க சொல்லல. ஏன்னா, இந்த புக்குக்கான ஓனர் நீங்க அப்படிங்கிற மாரி நீங்க தான் டிசைட் பண்ண முடியும். நீங்க ஓனரா இருக்க போறீங்களா? கடைசி வரைக்கும் கூலிக்கு வேலை செய்ய போறீங்களாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, மத்தவங்க கிட்ட ஒர்க் பண்றதுக்கும், நம்ம ஒர்க்க குடுக்குறதுக்கும் நெறையா டிஃபரெண்ட் இருக்கு. புக்லயே 2 விதமான இது இருக்குங்கிறத மாரி ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன். புக்க டைப்பிங் பண்றது மூலியமா நம்மளுக்கு வந்து டாஸ்க் தான். அதாவது அது ஒரு டாஸ்க். நீங்க ஒரு பேஜுக்கு கம்ப்ளீட் பண்ணி குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 20லேருந்து ரூ. 30 தரேன். இந்த பு பட் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாது. எந்த ஒரு டாஸ்க்கும் கிடையாது. நம்ம வந்து ஒரு புக்க வந்து பார்த்தீங்கன்னா, சேல் பண்ணி விட்டுறோம். இது வந்து பேசிவ் இன்கம். எப்போ வேணாலும், யார் வேணாலும் இந்த புக்க வந்து நம்ம குடுக்கக்கூடிய ரூ. 500 குடுத்துருக்கீங்க. ரூ. 500 வச்சு சேல் பண்றீங்க அப்படின்னா, ரூ. 500 அவங்க எப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க, Amazonக்கு பே பண்றாங்கனாலும், அதுக்கான அமௌண்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும். இதுல வந்து நம்ம எந்த ஒரு எஃபோர்ட்டும் போடல. ஜஸ்ட் லிங்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து அப்லோட் தான் பண்ண போறோம். நம்மளுக்கு புடிச்ச புக்க நம்ம ஓனா எழுதின புக்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ண போறோம். அது மூலியமா இன்கம் வந்து எதிர்பார்க்க போறோம், எடுக்க போறோம். ஸோ, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து முடிச்சுட்டு எத்தன பேர் வந்து இத வந்து நான் ஒர்க் எடுத்து பண்ண போறேன் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்து வர்றவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த புக்குன்னு சொல்லிட்டு தனியா நம்மளுக்கு வந்து டெலிகிராம் ஒரு குரூப் மாரி நான் ஃபார்ம் பண்ண போறேன். ஏன்னா நெறைய பேருக்கு வந்து புக்ல நாலேட்ஜ் வந்து ரொம்ப கம்மி. மோஸ்ட்லி நம்ம தமிழ் ஆளுக்கு வந்து இந்த மாரி ஜாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து பண்ணவே மாட்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது மூலியமாலாம் இன்கம் வருமான்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட் பண்றாங்க. ஸோ, அவங்களுக்காகவே தனியா வந்து ஒரு தனிப்பட்ட முறையில கைட் குடுக்க போறேன். ஸோ, டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழ குடுத்துருக்கேன். ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அதில கனெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே அந்த டெலிகிராம் குரூப்ல வரப்போகுது. ஸோ, புக் மூலியமா நல்லா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு ஃப்ரீயாவே புக்லாம் வேணும். நான் வந்து ரைட்லாம் பண்ண மாட்டேன். எனக்கெல்லாம் ரைட்டிங்லாம் பண்ண தெரியாது, எழுத தெரியாது. புக் வந்து ஃப்ரீயா குடுத்தா நான் வந்து சேல் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கான புக்ஸு டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அப்டேட் பண்ண போறேன். உள்ள போய் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த நாளையில வந்து உங்களுக்கு குடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். இது போல ஒரு புத்தம் புது இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் பாய்.